ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணலான்னு பார்ப்போம். இது பண்ண என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம். முதல்ல கிராம்பு எடுக்கலாம், ஏலக்காய், பட்டை, மிளகா பொடி, தனியாத்தூள், மிளகு தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவுக்கு, சிக்கன் 1 கிலோ, 3 வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு அது சூடு பண்ணிட்டு அதுக்குள்ள ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாமே போடுவோம். அப்புறம் வெங்காயத்தை போடலாம். ½ டீஸ்பூன் உப்பை போடலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை போடலாம். இப்போ அந்த வெங்காயம்லாம் நல்லா எல்லோ கலர்ல வந்திருக்கு. இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடலாம். இதோட தனியாத்தூளும் ½ டீஸ்பூன் உப்பும் போடலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போடலாம். அப்புறம் இன்னும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடலாம். கொஞ்சம் மிளகு தூள் போடலாம். இதோட 1 கிளாஸ் தண்ணி போடலாம். அப்புறம் அந்த தண்ணிக்கு உப்பு சேர்றதுக்காக 1 டீஸ்பூன் உப்பை போடலாம். இப்போ அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வைக்கலாம். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இதில் சிக்கன் சேர்க்கலாம். அந்த மசாலா தண்ணியோட நல்லா கலந்து வச்சிடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அதை வேக வச்சிடலாம். அந்த தண்ணி நல்லா கொதிக்கிறது தெரியுது பார்த்தீங்களா? இப்போ அதை திறந்துட்டு இப்படி அதை நல்லா கீழேந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் இதை திருப்பியும் க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் வைக்கலாம். நல்லா மறுபடியும் கொதிக்கட்டும். இப்போ சிக்கன் நல்லா கொதிச்சிடுச்சு. கொஞ்சம் கறிவேப்பிலை அது உள்ளே போடலாம். நம்மளோட பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால நான் அடிக்கடி போடுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும்.
என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் பேசுகிற தமிழில் ஏதாச்சும் தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.